This video is sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நாள் வாழணும், எல்லோரும் ரொம்ப எந்த நோய் நொடி இல்லாத எல்லோரும் வாழணும்னு அவங்கவுங்களுக்குள்ள தனக்குன்னு ஒரு இருக்கும். அதுதான் அதுக்காக என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சது நான் ஊரில் நான் உங்கள்கிட்ட நுரையீரல் தேவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிராணாயாமம். இதுதான் வந்து நம்ம நுரையீரலுக்கு வந்து நம்ம தேவை. அந்த இது பண்ணணும். அதுதான் நுரையீரலுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் இதயத்திற்கு வந்து என்ன ரொம்ப நல்லது, என்ன பண்ணால் நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம திடீர்னு நாள் வந்துட்டா அட்டாக் ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்தே நம்ம இனிமேல் நம்ம குழந்தைகளையும் சரி நல்லா நடக்க வைக்கணும். வீட்லேயே உட்கார வைக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நடக்கணும், ஓடணும், அவங்களோட குட்டீஸாக சேர்ந்து விளையாடணும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க நடந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நல்ல நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டுமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன உடல் ஆரோக்கியத்திலேருந்து சாப்பிட்ற உணவுலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குற எண்ணம் என்ன எப்படி வளர்த்துக்கணும், இதுதான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்தே. எவ்வளோ சொத்து இருந்தால் என்ன பண்ணுற, சொத்து இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரது இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல எண்ணங்கள் அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மாவிற்கு வந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே தான் முக்கியம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். நாம் உடலுக்கு வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். உடலுக்கு தேவையானது உடற்பயிற்சி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உடற்பயிற்சி அண்டு யோகா நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். மனசுக்கு நம்ம அமைதியாக இருக்க தியானம் பண்ணணும். மனசை ஃபஸ்ட்டு நம்ம அமைதியாக வச்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். மனசுக்கு வந்து ஆரோக்கியமான தியானம் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பண்ணணும். ஆனால் நம்ம ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணுறோம், மறுபடியும் பண்ணுறதே கிடையாது. ஏன் நானுமே அப்படி தான். ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு தான் சொல்கிறாங்க. தியானம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ சமூகத்திற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சமூகத்திற்காக நிறையா வந்து நல்ல செயல்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. செயல்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆன்மாவிற்கு நல்ல எண்ணங்கள், நம்ம நல்ல எண்ணத்தோடு இருந்தோம்னாவே போதும். கண்டிப்பாக ஆண்டவன் வந்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவான் அப்படின்னு எல்லாருமே ஆண்டவன் மேலே தான் போடுறோம் பழியை. அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கலாம். இது எல்லாம் நம்ம வளர்த்திக்கிட்டோம்னா. தேங்க்யூ.